السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நாள், அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த துஆவை ஓதச் சொன்னார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 அரஃபாவுடைய நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய நாளின் சிறப்பை பற்றி கூறினார்கள். அல்லாஹ் அரஃபா நாள், அதாவது துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேற எந்த நாளிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை. அன்றைய தினம் அவன் அரஃபாவின் உள்ளவர்களை நெருங்கி வானவர்களிடம் அவர்களை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். இவர்கள் எதை நாடி இங்கு வந்திருக்கிறார்களோ என்று அல்லாஹ் பெருமிதத்தோடு மலக்குமார்களிடம் கேட்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரஃபாவுடைய நாள் மிகச்சிறந்த ஒரு நாள். இந்த நாளில் துஆக்களை அல்லாஹ் அதிகமாக ஏற்றுக்கொள்கின்றான். நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதியிருக்கிறார்கள். துஆக்களில் சிறந்தது அரஃபா நாளின் துஆவாகும். நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிமார்களும் கேட்ட துஆக்களில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என இந்த துஆ தான் சிறந்த துஆ என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அம்ர் பின் ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். திர்மிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 3585வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரஃபாவுடைய நாளிலே அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம்.